சுமையா நாச்சியார் கோவில். அது அல்லா தஆலா திருமறையில அஃபலா யததப்பருனல் குர்ஆன் அப்படிங்கிறான். அதாவது நான் மனிதனுக்கு பகுத்தறிவை கொடுத்துட்டேன், அப்படி இருக்கும்போது அவன் ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறான், அவருடைய இதயங்கள்ல என்ன பூட்டா போடப்பட்டிருக்கு அப்படின்னு மனிதனை கேள்வி கேட்கிறான். இன்னும் அதே அல்லாஹ் தஆலா தான் மனிதன் தன்னுடைய கருவறையில இருக்கும் போதே அவனுடைய விதியை எழுதிடுறான். அந்த விதியில அவன் சொர்க்கவாசியா நரகவாசியாங்கிறதையும் எழுதிடுறான். அப்படி இருக்கும்போது அவன் சொர்க்கவாசியா இருந்தா அந்த சொர்க்கத்துக்குரிய அமல செய்வான். அந்த விதியில அவன் சிந்திச்சு அவன் நேர்வழி பெறுவான் இருந்தா அவன் சிந்திச்சு நேர்வழி பெறுவான். அந்த விதியில அவன் சிந்திக்க மாட்டான் இருந்தா அவன் சிந்திக்க மாட்டான். அப்படி அல்லாஹ் தஆலா அதையும் சொல்லிட்டு இந்த வசனத்தை சிந்திக்கவும் மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றானே, இது அல்லாஹ் தஆலா அவன் படைத்த அந்த மனிதனை இருநோக்கு கருத்துக்கள் ஏன் பார்க்கணும்? இதை ஒரு முஸ்லிமான சகோதரி கேட்டதா இந்த கேள்வியை நினைக்காம ஒரு மாட்டு மத சகோதரி இந்த கேள்வியை கேட்டா எப்படி விளக்கமா பதில் கொடுப்பீங்களோ அது மாதிரி கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது அவங்க என்ன கேட்கறாங்கன்னு சொல்லுவாங்கதா, முதல் கேள்வியுடைய ஆழமா நீங்க புரிஞ்சுக்கிறணும். திருமறை குர்ஆனை புரட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை நீங்க பார்க்கலாம். என்ன ரெண்டு விஷயம்னா, நீங்கள் அதை செய்யுங்க இதை செய்யுங்க கட்டளைகள், தொழுவுங்க, நோன்பு வைங்க, நோன்பு வைக்காட்டி இந்த தண்டனை, தொழுகலைன்னா இந்த தண்டனை என்று சில கடமைகளை அல்லாஹ் நம்ம மீது சுமத்திருக்கிறான். அதே மாதிரி மனிதர்களுக்கு சில தண்டனைகளை கொடுக்கும் பொழுது இதெல்லாம் மனுஷன் அவன் கரங்களால் சம்பாதித்து கொண்டது அப்படின்லாம் அல்லாஹ் சொல்றான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன சொல்றான்னு கேட்டா, இல்ல இல்ல நான் நினைச்சதான் நீ நடத்திட்டு இருக்கிற, நீனா நடத்தலைங்கிறான்ல. ஒமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடுவதை தவிர நீங்கள் நாடுவதில்லை அப்படிங்கிறான். ஹதீசுகள்ல கூட அவங்க சொன்ன மாதிரி வருது. எப்படி வருது? ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா என்பது அவன் பிறக்கும் பொழுது தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. அப்ப நான் நல்லவன் அல்லாஹ் எழுதி வச்சிருந்தான்னு சொன்னா நான் நல்லவனா ஆயிருவேன், கெட்டவன் எழுதி வச்சிருந்தா நான் என்னதான் பாடுபட்டாலும் கெட்டவனா தான் போய் முடிவேன். அப்படின்னு இருக்கக்கூடிய நேரத்தில் எதுக்கு சொர்க்கம் கொடுக்கணும், எதுக்கு நரகம் கொடுக்கணும், அவனே அப்படி படைச்சுப்புட்டு என்னைய நான் நரகத்துக்கு போற மாதிரி என்னைய படைச்சுப்புட்டு இதை செய் அதை செய்யணும் உத்தரவு எதுக்கு போடணும் என்றெல்லாம் பல கேள்விகள் விதியை பற்றி எழுப்பப்படுகிறது. இந்த விதியை பற்றி அதுக்குள்ளே 2.5 மணி நேரம் விதிங்கிற தலைப்புல எவ்வளவு வசனங்கள் இருக்க எல்லாத்தையும் வைத்து ஈமானின் கிளைகள் இந்த ரமலான்ல கிளாஸ் நடத்தும் பொழுது ரொம்ப விரிவாக காரண காரியங்களோட விளக்கி இருக்கிறோம். ரொம்ப விவரத்துக்கு அதை பார்த்துக்கிறங்க. சுருக்கமான விவரம் என்னன்னு கேட்டா, இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் கேட்டாலும் அறிவுபூர்வமாக தர்க்க ரீதியாக எந்த ஒரு டவுட்டுக்கும் இடம் கொடுக்காத வகையில் விளக்கம் தர முடியும். எதை பற்றி வேணாலும் நீ கேட்கலாம். இஸ்லாத்தினுடைய முஸ்லீமும் கேட்கலாம், முஸ்லீம் அல்லாதவரும் கேட்கலாம். எதை பற்றி கேட்டாலும் என்னைய மாதிரியான ஆட்களுக்கு சொல்ல முடியும். பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நானே சொல்லிட்டு போயிடுவேன். இஸ்லாத்தை பற்றி எந்த கேள்வி நீங்க கேட்டாலும் அதுல அறிவுபூர்வமாக அது லாஜிக்காக எல்லாருடைய அறிவுக்கும் ஏற்றுக்கொள்ளத்தக்க விளக்கத்தை சொல்ல முடியும். ஒரே ஒரு விஷயத்துக்கு சொல்ல முடியாது என்று இஸ்லாமே சொல்லிடுது. நீங்க அதை கண்டுபிடிக்க தேவையில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை வரும் பொழுது நபித்தோழர்கள் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. சண்டை அடிதடி இல்லை, கருத்து மோதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன கருத்து மோதல்னு கேட்டா விதியை பத்தி தான். இவங்க கேட்டாங்களே இதே மாதிரி, அது என்ன அல்லாஹ் நம்மளை நல்லவன் விதியில படைச்சு விட்டு அப்புறம் போய் இதை செய்ய அதை செய்யுங்கிறான், அது என்னது இன்னும் குழப்பமா இருக்குல்ல. விதிங்கிறது நினைச்சா ஒரு குழப்பமா தான் இருக்குது. அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயம் எதனால் அழிந்தது தெரியுமா? விதியை பற்றி சர்ச்சை பண்ணதுனால தான் அழிந்தது. விதியை பற்றி மட்டும் சர்ச்சை பண்ணாதீங்க, நம்பிட்டு போங்க. விதியை பொறுத்த வரைக்கும் அதை வியாக்கியானம்னு போனீங்கன்னா நம்ம அறிவுக்கு எட்டாது, அது முரண்பாடா தான் தெரியும். விதியை பொறுத்த வரைக்கும் விதியை தவிர விதியை பேசக்கூடாதுன்னு அல்லாஹ்வுடைய ரசூலை கட்டளை இட்டாங்க. அது கட்டளை இட்ட பிறகு நான் விடிய விடிய விளக்குனாலும் சரி, 1.5 மணி நேரத்துக்கு பயான் பண்ணாலும் சரி, அது கடைசியில் ரிசல்ட் அதே இடத்துல நிற்பேன். வழங்குதா? விதி ஒரு விளக்கம் எத்தனை பேர் புத்தகம் போட்டாங்க, அதை படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தி எப்படி இருந்து அப்படி தான் இருப்பீங்க. ஒன்றும் விளக்கம்லாம் ஏழாது. அதைத்தான் 2 மணி நேரம் நான் கூட சொல்லியிருக்கிறேன். வழங்குதா? அந்த ஏழாதுங்கிறத. அப்ப விதியை பொறுத்த வரைக்கும் யாரு கேட்டாலும் அதுக்கு என்ன சொல்லணும், அல்லாஹ் மனிதனுக்கு கர்வம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி உனக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறான், இருக்கு நம்பிட்டு போ. அதுல போட்டு இதுக்கு அது முரணா இருக்கு, அதுக்கு இது முரணா இருக்குன்னு பேசாத. இது ஒண்ணுக்கு தான் இஸ்லாத்துல தடை இருக்கு. சரி, இன்னொன்னு நீங்க பார்க்கணும், இந்த விதியை பொறுத்த வரைக்கும் வேற வேற மார்க்கங்கள் சொல்வதற்கும் இஸ்லாம் சொல்வதற்கு வித்தியாசம் இருக்கு. இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, நடந்து முடிஞ்சிருச்சு பாருங்க, அப்பதான் உங்களை விதியை பத்தி பேச சொல்லுது. நடக்க இருக்குது பாருங்க, அதுல உங்களை பேச சொல்லல.
அப்ப நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப நான் இருக்கிறேன், ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய விதி என்னன்னு எனக்கு நான் சொல்ல முடியும். இப்ப அரை மணி நேரத்துக்கு முந்தைய என்னுடைய விதி என்ன, இங்க நின்றுகிட்டு இருக்கணுங்கிற என்னுடைய விதி, அது சொல்ல முடியும். அரை மணி நேரத்துக்கு பிந்தி என்னுடைய விதி என்ன எனக்கு தெரியாது, இப்படி மண்டையை போட்டேன்னா சொல்ல முடியாது. அப்ப அரை மணி நேரத்துக்கு முந்தி உள்ள விதி எனக்கு சொல்ல முடியும், அரை மணி நேரத்துக்கு பிந்தி என்னுடைய விதி என்னன்னு எனக்கு சொல்ல முடியாது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, விதிகளை கொண்டு பழிய சுமத்திட்டு சில பேர் உழைக்காம இருக்கிறாங்களே, அதை இஸ்லாம் ஆதரிக்கல. நீ எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் விதி இல்லைன்னா எப்படி நடப்பியோ அப்படி நட. உழைக்க முயற்சி பண்ணு, பாடுபடு, தொழில் செய், சம்பாரி, தேடு, மனித முயற்சியில என்னென்னலாம் பண்ணணும் எல்லாம் பண்ணு. நோய் வந்துருச்சா விதி இருந்தா போயிருந்து படுத்துக்கன்னு இஸ்லாம் சொல்லவே இல்லை. உங்களுக்கு தப்பான ஒரு ரூட்ல இருந்து விதி யூஸ் பண்ணாதான் நீங்க பெருசா கவலைப்படணும். பசியா இருக்குதா திங்காம படுத்துக்க, தன்னால பசி போயிரும் இஸ்லாம் சொல்லல. விதியில இருந்தா போயிரும் அப்படி சொல்லல. சம்பாதிக்கணும், பணம் வேணுமா, எல்லாம் எழுதுனா கூரை புத்தூர் கொட்டும் அப்படி சொல்லவே இல்லை. போய் சம்பாடுறாங்க இஸ்லாம், ஓடு பணத்தை சம்பாரி. அப்ப எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் இல்லைங்கிற மாதிரி நட, முடிஞ்சு போனதை பொறுத்த வரைக்கும் இருக்குங்கிற மாதிரி நம்புன்னு இஸ்லாம் சொல்லுது. கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் விதியை பத்தி நீங்க பேசணுமே தவிர எதிர்காலத்துக்கு பேசாதீங்க. இப்படி சொல்வதன் மூலமாக விதியின் மீது பழி போட்டு விட்டு உழைக்காம இருக்கிறான அவனை எல்லாம் தடுத்து நிறுத்திடுது. இது போக ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்? விதி என்ற ஒரு நம்பிக்கை, அதுல என்னதான் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாதா இருந்தாலும் அதுல கிடைக்கிற ஒரு நன்மை. விதின்னு ஒண்ணு இல்லைன்னா நமக்கு எவ்வளவு பெரிய கேடு ஏற்பட்டுரும். விதின்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் அதுல என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அப்படி ஒண்ணு இருக்கணும்னு ஒத்துக்குருவீங்க. என்ன நன்மை? இப்ப நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன், உதாரணத்துக்கு கோடீஸ்வரனா இருக்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பெரிய கோடிக்கணக்கான ரூபா வச்சிருக்கிறேன். ஒரு நாள்ல பொட்டுண்டு எல்லாம் போச்சு, கப்பல் மூழ்கி போச்சு, விமானம் எரிஞ்சு போச்சு, கடை தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு, கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க, ஒண்ணுமில்லாம போயிட்டான். காலையில பார்த்தா ஓட்டாண்டியே நிக்கிறேன். ராத்திரி கோடீஸ்வரனா இருக்கிறேன், காலையில ஓட்டாண்டியே நிக்கிறேன். இப்ப விதி என்பதை நான் நம்பக்கூடியவனாக இருந்தால் நான் என்ன செய்வேன்? நம்மளால ஏண்ட முயற்சி பண்ணியாச்சு, அல்லாஹ் நாடு நடந்திருக்கு கூடு அப்படி இறக்கி வச்சுப்புட்டு அடுத்த நாளைக்கு நார்மல் லைஃப் கூடியாந்துருவேன். நான் உயிருக்கு உயிரா ஒருத்தரை நேசிப்பேன், அவர் மூத்தா போயிடுவாரு, பாப்பா மூத்தா போயிடுவாரு, அம்மா மூத்தா போயிடுவாங்க, அண்ணன் மூத்தா போயிடுவாரு. அப்ப மூத்தா போன இறந்து போன செய்வோம், கவலைப்பட்டு இறந்துட்டாரா 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 இறந்துட்டாரன்னு இப்படியே பைத்தியம் முடிச்சு அலைவான் ஒரு மாசத்துக்கு. இஸ்லாத்துல என்ன சொல்லப்படுது? மூத்தா போயிட்டார்லடா, அது விதிடா, அவராவது தேர்ந்தெடுத்தா போனாரு, போ இறக்கி வச்சுட்டு போ. அப்ப சுமைய அல்லா நாடிதான் நம்ம என்ன பண்றது அப்படின்னு இன்னால் இல்லாகி இன்னா இலைக்கு ராஜுவன், நாங்களே அல்லாஹுக்குரியவர்கள், அவனிடத்துல செல்ல போறோம் அப்படின்னு இப்படி இறக்கி வச்சுட்டீங்கன்னா அந்த மூத்தா போன கவலை உங்களுக்கு இருக்காது, நஷ்டப்பட்ட கவலை இருக்காது. யாரெல்லாம் விதியை நம்புகிறார்களோ அவர்கள் மனநோயாளிகளாக ஆகவே மாட்டார்கள். விதியை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நம்புகிறார்களோ எதிர்காலம் நடந்து சென்ற காலத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு பெரிய ரிலீஃப் கிடைக்கும், சீக்கிரம் நார்மலுக்கு வந்துருவாங்க. இன்னைக்கு பெரிய கோடி கோடியா இழந்தாலும் சரி, நான் தேர்தலில் போட்டிடுறேன், பெரிய பயங்கரமா செலவு பண்றேன், கருத்து கணிப்புலாம் போட்டாங்க, நான் தான் ஜெயிப்பேன், நான் தான் ஜெயிப்பேங்கிற அளவுக்கு நம்பிக்கிட்டு படுக்கிறேன், காலில் பார்த்தா டெபாசிட் போச்சு. இப்ப நான் என்ன செய்யறது? மண்டலாயிர மாட்டேன். விதியை நம்பினேன்னு வைங்க, அட நம்மளால என்ன முயற்சி பண்ணிட்டோம், அவன் நாடணும்ல, நாடல விடு, வேற வழிக்கு போயிடுவேன். அப்போ ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பெரிய ரிலாக்ஸ் கிடைக்குது பத்தியா? 3 நாள்ல நம்ம நார்மலாக சொல்லுது இஸ்லாமா இருக்கும். எந்த துன்பத்திற்கும் 3 நாளைக்கு மேல கிடையாது. வேற வேற மார்க்கத்திலாம் 1.5 வருஷத்துக்கு துக்கம் நினைச்சிப்பாங்க. இஸ்லாத்துல அந்த வலைய பேசவே கூடாது. 3 நாளைக்கு மேல நார்மல் கூடியா இருந்துடணும். 3 நாளைக்கு மேல் எந்த ஒரு காரியத்திற்காகவும் எங்க அத்தா மூத்தா போயிட்டாரா, முதல் நாளைக்கு கடை திறக்காம இரு, 2வது நாளைக்கு கடைக்கு போகாம இரு, 3வது நாளைக்கு போகாம இரு, 4வது நாளைக்கு போகாம இருந்தா உனக்கு ஈமான் கிடையாது, நார்மலுக்கு வந்துடணும். 3 நாள் தான் லிமிட். ஒரு நாளைக்கு திங்காம படுத்ததே சரி தொலைஞ்சு போ, 2வது நாள் திங்கல போ, அது மனுஷனுக்கு இருக்கத்தான் செய்யும். 3வது நாளுக்கு சாப்பிடலையா சரி போ, 4வது நாளைக்கு முழுங்க ஆரம்பிச்சிடணும், நார்மலுக்கு வந்துடணும். அப்படி இஸ்லாம் எதுக்கு சொல்லுது? வேற யாராலும் இது முடியாதுங்க. பொண்டாட்டி மூத்தா போனாலும் 3 நாள் தான், சாவாம வந்துடும். புள்ள மூத்தா 3 நாள் தான், கோடி கோடியா போச்சு. அதெல்லாம் 3 நாளைக்கு மேல எதுக்கும் கவலைப்படக்கூடாது முஸ்லீமுக்கு. அப்படிலாம் இஸ்லாம் சொல்வது எதுக்குன்னு கேட்டா, மனிதன் ரிலாக்ஸ் ஆகணும். விதியில நன்மை இருக்கு, விதியை நம்புறதுனால நமக்கு பெரிய நன்மை இருக்குது. வேற சமுதாயங்களை விட நமக்கு மனநோய்கள்லாம் குறைவு விதியை நம்பக்கூடியவர்களுக்கு. மற்றவங்க அதை நினைச்சுக்கிட்டு 1 கோடி போச்சே 1 கோடி போச்சே 1 கோடி போச்சேன்னு அவன் தஸ்பீஹ் விட்டான், 1 கோடி போச்சு 1 கோடி போச்சு 1 கோடி போச்சு, இதெல்லாம் நமக்கு வராது விதியை நம்பினீங்கன்னா. அந்த நன்மையை நினைச்சுக்கிட்டு
சரி விளங்காட்டாலும் மறுமையில் வழங்க அல்ல வழங்க வைக்கும். கொஞ்சம் அறிவு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, பெரிய அறிவாக கொடுக்கப்பட்டுருச்சு. அல்லாவோட அறிவோட ஒன்றும் இல்லை, நம்ம அறிவுக்கு இது ஒன்று மட்டும் வழங்கல விடு, அல்லாஹ் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு போயிடணும். அடுத்து